Dear cuties, அனைவருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். Today I'd like to give a brief idea regarding sexual reproduction in flowering plants. போன கிளாஸ்ல part 1 பார்த்தோம். இன்னைக்கு part 1 ஓட continuation we are going to learn about the microspore or pollen grands and the female reproductive system and the development of male and the female gametophyte. Microspore, development of male gametophyte on gametophyte எப்படி வளர்ச்சி அடைகிறது, then the female reproductive structure, corpel, பெண் இனப்பெருக்க உறுப்பு சூலிலை, structure of ovule, சூல் எப்படி இருக்கு, development of female gametophyte, how the female gametophyte is formed, megasporogenesis, how the megaspore is formed, and the conversion of the megaspore into the female gametophyte, the embryo sac. அந்த மெகாஸ்போர் எப்படி ஒரு கருப்பையாக மாறுகிறது எல்லாத்த பற்றியும் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதனால் கொஞ்சம் ரெடியாக இருந்துக்கோங்க. எல்லாம் நீ படித்தது தான், வெரி சிம்பிள் கான்செப்ட். இது கொஞ்சம் குட்டியாக எழுதியிருக்கேன், போர்டு இல்லைங்கிறதுனால கொஞ்சம் சொல்ல நிறையா விட்டுடுவோங்கிறதுக்காக எழுதியிருக்கேன், கொஞ்சம் பார்த்துக்கோ. ஸ்ட்ரக்சர் ஆஃப் மைக்ரோஸ்போர். Microspore or the pollen grain, first cell of the gametophytic generation, and it is the end product of microsporogenesis. You know microsporogenesis, development of microspore from the microspore mother cell after meiotic cell division is said to be microsporogenesis. அதாவது மைக்ரோஸ்போர் தாய் செல்லிலிருந்து, அதான் போலன் மதர் செல்னு சொல்லுவா. மியாசிஸுக்கு பிறகு மைக்ரோஸ்போர் அல்லது மகரந்தம் உருவாதல், போலன் கிரைன் உருவாதல், அதுக்கு மைக்ரோஸ்போரோஜெனசிஸ் அப்படின்னு பேர். This microspore is unicellular and uninucleate. ஒரு செல்லினால் ஆனது, ஒரு உட்கருவினை பெற்றிருக்கும். அண்ட் வார்த்தை கவனிச்சுக்கோ, இது இங்க 2 செல்லில் காமிச்சிருக்கோம். ஆக்சுவலி ஒரே ஒரு நியூக்ளியஸ் இருக்கும், டிவிஷன் நடந்த அப்புறம் இப்படி வரும். ஒரு மெச்சூர் போலன் கிரைன்ல இங்க 2 காமிச்சிருக்கா, ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு நியூக்ளியஸ் இருக்கும், அதுதான் இப்படி டிவைட் ஆகும். ஸோ இந்த இடத்துல பாரு, இட் இஸ் யூனிசெல்லுலர் யூனிநியூக்ளியேட், ஒரு செல்லினால் ஆனது, ஒரு உட்கருவினை பெற்றிருக்கும். ஃபர்ஸ்ட் செல் ஆஃப் த கேமெட்டோஃபைட்டிக் ஜெனரேஷன், கேமெட்டோஃபைட்டிக் தலைமுறையின் முதல் செல்லாகும். And it is the end product of microsporogenesis. Microspore உருவாக்கத்தின் இறுதியில் தோன்றும். Development of microspore from the microspore mother cell after meiotic cell division is said to be microsporogenesis. Microspore தாய் செல்லில் மியாசிஸ் அல்லது குன்றல் பகுப்பு ஈடுபட்டு ஒருமய நிலையில் உள்ள மைக்ரோஸ்போர் உருவாகும். அதுக்கு தான் மைக்ரோஸ்போரோஜெனசிஸ்னு பேரு. Diploid becomes a haploid. இருமயம் ஒருமயமாக மாறும். இதோட ஸ்பெஷலா எடுத்துட்டோம்னா இந்த இடத்துல பார்த்துக்கோங்க, இவாளை சுத்தி 2 கவர் இருப்பா. உனக்கு பேர் எக்ஸைன்னு பேரு, இன்னொன்னுக்கு இன்டைன்னு பேரு. ஸோ அவுட்டர் மோஸ்ட் லேயர் கவருக்கு எக்ஸைன்னு பேரு, உள்ள இருக்கிறவாளுக்கு இன்டைன்னு பேரு. ஓகேயா? The size of the microspore around 25 to 50 micrometer. இந்த மைக்ரோஸ்போரோட அளவு ரொம்ப சின்னூண்டு இருப்பா, மைக்ரோஸ்கோபிக்கா இருப்பா. 25 to 50 மைக்ரோன்ஸ் ஆர் மைக்ரோமீட்டர்ஸ் தான் இதோட சைஸ் இருக்கும். The outer covering exine is made up of sporopollenin, cellulose and pollen kid. இது ரொம்ப முக்கியமா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த எக்ஸைன் எடுத்துட்டேன்னா it is made up of a chemical called sporopollenin and cellulose. இந்த எக்ஸைன் ஆனது ஸ்போரோபோலனின் மற்றும் செல்லுலோசினால் ஆனது. அதை தவிர இதை சுற்றி ஒரு ஆயிலி லேயரும் இருக்கும். அந்த ஆயிலி இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல முக்கியம். அந்த ஆயிலி லேயருக்கு பேர் போலன் கிட் அப்படின்னு பேர். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்போரோபோலனின், செல்லுலோஸ் உனக்கு தெரியும். இன் பிளான்ட் செல் தி செல் வால் இஸ் மேட் ஆஃப் செல்லுலோஸ். தாவரங்களின் செல் சுவரானது செல்லுலோசினால் ஆனது என்பது உங்களுக்கு தெரியும். இங்க எது முக்கியம்னா அந்த எக்ஸைன்ல இருக்கக்கூடிய ஸ்போரோபோலனின். This sporopollenin contributed by tapetum and cytoplasm. Tapetum உங்களுக்கு தெரியும், the innermost layer of the anther wall is said to be tapetum.
மகரந்தம் படிச்சிருப்போம். அந்த மகரந்தம் அல்ல, மகரந்த that is anther lobe என்று கூறுவார்கள். மகரந்த கம்பி, மகரந்த பை இருக்கு பாருங்க. அந்த அதுல மகரந்த பை சுவர், anther wall, அதுல 4 லேயர் பார்த்திருப்போம். the innermost layer is said to be tapetum. உட்புற அடுக்கிற்கு tapetum என்று பெயர். This sporopollenin secreted by or contributed by the tapetal layer and the cytoplasm. உள்ள இருக்க சைட்டோபிளாசமும் டாபிட்டமும் அதை சப்ளை பண்ணுவா அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். இதோட அட்வான்டேஜ் என்ன, யூஸ் என்ன? what is the role of sporopollenin? It shows resistant to physical and biological decomposition. இயல்பு மற்றும் உயிரியல் சிதைவிலிருந்து மகரந்தத்தை பாதுகாக்கிறது. போலன் கிரைனை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒன்னா இருக்கு. போலன் கிரைன் டீகம்போஸ் ஆகிறத ஸ்டாப் பண்ணக்கூடிய ஒன்னா இருக்கு. ஒரு ஸ்லைட்ல நம்ம போலன் கிரைனை ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா ஈவன் ஆஃப்டர் 200 years த ஷேப் ஆஃப் த போலன் கிரைன் இஸ் அன்ஆல்டர்டு. 200 வருஷம் ஆனாலும் அந்த மகரந்தத்தோட அமைப்பு மாறாமல் இருக்கும். அதுக்கு இந்த ஸ்போரோபோலோனின் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவா. ஸோ டீகம்போஸ் ஆகாமல் சிதைவடையாமல் தடுப்பா பை பிசிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் டீகம்போசிஷன். இயல்பு அல்லது உயிரியல் சிதைவிலிருந்து பாதுகாக்கிறது. And it also helps the pollen grain to tide over unfavorable conditions. சாதகமற்ற சூழ்நிலையில அது உசுரோட இருக்கணும், சாக கூடாது. அப்ப அது மாதிரி அன்ஃபேவரபிள் கண்டிஷனை டைட் ஓவர் பண்றதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்றது. சாதகமற்ற சூழ்நிலையை கடந்து வருவதற்கு உதவுகிறது. நம்ம ஆர்கிபாக்டீரியம்னு படிச்சிருப்போம். The bacterium live in extreme environmental conditions. யாரும் வாழ முடியாத இடத்தில் வாழக்கூடிய பாக்டீரியம் ஆர்கிபாக்டீரியம்னு படிச்சிருப்போம். அது மாதிரி என்ன ஒரு என்விரான்மெண்ட்ல சேஞ்ச் வந்தாலும் தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த போலன் கிரைனுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இன்டைன், உள்ள இது வெளியில எக்ஸைன்னா உள்ள இன்டைன்னு வச்சுக்கோ. இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஹெமிசெல்லுலோஸ், செல்லுலோஸ், பெக்டின் அண்ட் புரோட்டீன். இப்படி வச்சுக்கோ. இன்டைன் இஸ் மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ், ஹெமிசெல்லுலோஸ், பெக்டின் அண்ட் புரோட்டீன்ஸ். இது எல்லாம் இன்டைன் என்று அழைக்கப்படுகின்ற உட்புற சுவரிலே காணப்படும். இது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் இந்த போலன் கிட் அப்படின்னு ஒன்று சொன்னோம். இட் இஸ் அ ஆயிலி லேயர் present in the exine part. It is contributed by the tapetum only. tapetum ஆனது ஒரு எண்ணெயை ஒத்த, மூக்குச்சளியினை ஒத்த, கோழை படலத்தை ஒத்த gel like substances secrete பண்ணுவா. அதுக்கு போலன் கிட்னு பேர். It is yellow or orange in color. மஞ்சள் நிறத்தில் இருக்கலாம் அல்லது ஆரஞ்சு நிறத்திலே இருக்கலாம். ரொம்ப முக்கியம், இட் இஸ் மேட் அப் ஆஃப் கெரோட்டினாய்ட்ஸ் ஆர் ஃப்ளேவினாய்ட்ஸ். அந்த போலன் கிட்ங்கிறது கெரோட்டினாய்ட்ஸ்னாலேயோ ஃப்ளாவினாய்ட்ஸ்னாலேயோ ஆனது. the chemicals ரொம்ப முக்கியம். What is the role? The main function of pollen kit is to attract the insects for cross pollination. இந்த போலன் கிட் என்று அழைக்கப்படுகின்ற ஒன்றுதான் அயல் மகரந்த சேர்க்கைக்காக பூச்சிகளை கவர்ந்து இழுக்கும். அதோட ரொம்ப முக்கியம், it protect the microspore or pollen grain from ultraviolet rays. எப்படி ஓசோன் லேயர் மேலேந்து வரக்கூடிய அல்ட்ராவயலட் ரேஸை ஃபில்டர் பண்றாலோ அது மாதிரி போலன் கிரைனை அல்ட்ராவயலட் ரேஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷனை யார் பண்ணுவானா இந்த போலன் கிட் பண்ணுவான். ஸோ ஒன்று ப்ரொடெக்ஷன்ங்கிறது ஞாபகம். ரெண்டாவது, இட் அட்ராக்ட்ஸ் த இன்செக்ட்ஸ் ஃபார் கிராஸ் பாலினேஷன், பாதுகாப்பு ஒன்று. ரெண்டாவது, அயல் மகரந்த சேர்க்கைக்காக பூச்சிகளை கவர்ந்தெழுத்தல். Transfer of pollen grain from anther lobe to the stigma of the carpel is said to be pollination. மகரந்த பையிலிருந்து மகரந்தம் சூழ்முடிக்கு சென்றால் அதற்கு மகரந்த சேர்க்கை என்ற பெயர். அந்த பாலினேஷன் நடக்கிறப்போ செல்ஃப் கிராஸ்னு படிச்சிருப்பேன். தன் மகரந்த சேர்க்கை, அயல் மகரந்த சேர்க்கை. கிராஸ் பாலினேஷன்ல the role of insect is vital. அயல் மகரந்த சேர்க்கையில் பூச்சிகளின் பணி ரொம்ப முக்கியம். அதை அட்ராக்ட் பண்ணுவான். இதை தவிர ஜெர்ம் போர், இந்த இடம் இருக்கு பாருங்க, இதுக்கெல்லாம் ஜெர்ம் போர் அப்படின்னு பேர். ஜெர்ம் துளை என்று வைத்துக் கொள்ளலாம். The region of the microspore, certain areas the exine is absent. The microspore in சில பகுதிகளிலே எக்ஸைன் இருக்காது. எந்த இடத்துல எக்ஸைன் இல்லையோ அதுக்கு பேரு தான், உனக்கு என்ன பேருனா ஜெர்ம் போர்னு. region of the microspore where exine is absent. இந்த germ pore ரொம்ப முக்கியம். Through the germ pore only the germination of pollen grains takes place.
இதன் வழியாகத்தான் மகரந்தமானது முளைக்கும். So simple, microspore, unicellular, uninucleate end product of microsporogenesis. ஒரு செல்லினாலானது ஒரு உட்கருவினை பெற்றிருக்கும் மைக்ரோஸ்போர் உருவாக்கத்தின் இறுதியில் தோன்றும். It is the end product of meiosis. Meiosis செல் பெறுதலின் இறுதியில் தோன்றும். Haploid in nature, ஒருமைய நிலையில் காணப்படும். Protected by exine, intine, அதோட முக்கியம். இதை தவிர உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படிங்கிறத வரப்போறோம். Germ pore. Exine outermost covering made up of sporopollenin, cellulose and pollen kit. இந்த exine என்பது sporopollenin, cellulose மற்றும் pollen kitனால் ஆனது. அது மகரந்த கிட்னு வச்சுக்கோ. அந்த எக்ஸைன்ல இருக்கக்கூடிய ஸ்போரோபொல்லனை யாரு செக்ரேட் பண்ணுவா? டாபிட்டமும் செக்ரேட் பண்ணுவா, சைட்டோபிளாசமும் கான்ட்ரிபியூட் பண்ணுவா. இதோட ரோல் என்ன? இட் ஷோஸ் ரெசிஸ்டன்ட் டு டீகம்போசிஷன். சிதைவடைவதிலிருந்து மகரந்தத்தை பாதுகாக்கும். பிசிக்கல் ஆஸ் வெல் அஸ் பயாலஜிக்கல் டீகம்போசிஷன், இயல்பு மற்றும் உயிரியல் சிதைவிலிருந்து பாதுகாக்கும். எல்லாம் நீ முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. இன்டைன் எடுத்துட்டேன்னா, இன்டைன் இஸ் மேட் அப் ஆஃப் என்ன அப்படின்னு உனக்கு தெரியும். செல்லுலோஸ், ஹெமிசெல்லுலோஸ், பெக்டின் அண்ட் புரோட்டீன், இவற்றினால் இது ஆனது. போலன் கிட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை செக்ரீட் பண்றது யாருன்னு உனக்கு தெரியும். செக்ரேட்டட் பை டாபிட்டம். எல்லோ ஆரஞ்சு கலர்ல இருப்பா. மேட் அப் ஆஃப் ஃபிளாவினாய்ட்ஸ் ஆர் கெரோட்டினாய்ட்ஸ். அவ இருப்பா இதுல. இதோட ரோல் என்ன அப்படின்னு உனக்கு தெரியும். ஒன்னு அட்ராக்ட் த இன்செக்ட்ஸ் ஃபார் கிராஸ் பாலினேஷன், அயல் மகரந்த சேர்க்கைக்காக பூச்சிகளை கவர்ந்து இழுக்கும். ரெண்டாவது எடுத்துட்டோம்னா ப்ரொடெக்ட் தி pollen from ultraviolet rays, புற ஊதா கதிர்களிலிருந்து இதனை பாதுகாக்கும். The region of the microspore where exine is absent is said to be germ pore. எந்த இடத்துல exine இல்லையோ அதுக்கு germ துளை என்று பெயர். Through which the germination of pollen grain takes place. இதன் வழியாகத்தான் மகரந்தமானது முளைக்கும். Dear குட்டீஸ், வணக்கம். அப்புறமா பி போலன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்கா. போலன் தெரியும். பி போலன்னா தேனி பூச்சி எடுத்துட்டு வர போலன் அப்படின்னு வச்சுக்கலாம். The pollen grains are highly nutritious. அந்த pollen grain எடுத்துட்டேன்னா அதிகமாக சத்தினை பெற்றிருக்கிறது. It is enriched with carbohydrates, proteins, minerals and vitamins. அதனால அது பேர் நிறைய பேர் டேப்லெட்டா சாப்பிடுறான். அதான் பி போலன் டேப்லெட்னு பேர். ஹைலி நியூட்ரிஷியஸ் ஃபுட் சப்ளிமெண்ட். இப்ப நம்ம ஆஸ்ட்ரோநாட்லாம் போறா பாருங்களேன் விண்வெளிக்கு, அவ அந்த மாத்திரை மாதிரி போட்டுக்கலாம். சிங்கிள் செல் புரோட்டீன், தனி செல் புரதம் மாதிரி போட்டுக்கலாம். டயட்டரி சப்ளிமெண்ட் அப்படின்னா உணவிற்கான ஒரு பதிலீடாக டேப்லெட் மாதிரி இதை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்றான். இப்ப சத்தியமூர்த்தி ஓட்டப்பந்தய வீராங்கனா மாதிரி ஓடணும்னு ஆசைப்படுறான்னு வச்சுக்கோயேன், அப்ப அவளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மாதிரி இந்த ரேஸ் ஹார்சஸ் இருக்கு பாரு, குதிரை ரேஸ் எல்லாம் ஓடுறது பாரு, அதுக்கு இதை போட்டு விட்டோம்னா பயங்கர ஃபாஸ்டா ஓடுறது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கான். ஸோ நிறைய பேர் பி போலன்னு இப்ப டேப்லெட்டா எடுத்து போலன் கிரைன்ஸையே சாப்பிட்றான். நம்மளே என்ன பண்ணுவோம்னா ஹைபிஸ்கஸ் ரோகா ஃபைனான்ஸ் செம்பருத்தி பூ மொட்டு இருக்கு பத்தி ஒன்றும், அது உள்ள இந்த எல்லோயிஷா இருக்கும், அதை கடிச்சதுன்னா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஸோ போலன் கிரைன்ஸ் டேஸ்ட் மட்டும் இல்லை, இட் இஸ் அ ரிச் சோர்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ். இது எல்லாம் வாழ்க்கை நிறைய இருக்கும், ஞாபகம். அதுக்கப்புறம் போலன் டேப்லெட் மாதிரியே போலன் ஷ்ரப் இருக்கு, சர்பத்து மாதிரியே அதை பண்ணி வைக்கிறான். நம்ம தான் எல்லா சர்பத்தையுமே குடிக்கிறோம். ஸோ அது மாதிரி சாப்பிடலாம்னு சொல்லியிருக்கா. இது பி போலன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அதுக்காக ஒரு போட்டோ எடுத்து போட்டேன், அந்த நெட்டில் சுட்டு, வேற எதுவும் இல்லை. அடுத்தது டெவலப்மெண்ட் ஆஃப் மேல் கேமெட்டோஃபைட். ஹவு த மேல் கேமெட்டோஃபைட் இஸ் டெவலப்ட். ஆண் கேமெட்டோஃபைட்டின் வளர்ச்சி என்று வைத்துக் கொள்ளலாம். Male gametophyte, microspore is the first cell of the male gametophyte. ஆண் கேமெட்டோஃபைட்டின் முதல் செல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மைக்ரோஸ்போர் ஆர் போலன் கிரைன் சொல்லுவோம். இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இவாள்கிட்ட எக்ஸைன் இருக்கும், உள்ள இன்டைன் இருக்கும், அது உள்ள சைட்டோபிளாசம் இருக்கும், அண்ட் தே ஹேவ் a prominent nucleus, தெளிவான உட்கருவினை பெற்றிருப்பார்கள். ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னா மைக்ரோஸ்போர் டிவைட் ஆகி ரெண்டு நியூக்ளியஸை ப்ரொடியூஸ் பண்ணுவா. ஒன்னுக்கு பேரு ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸ்னு பேரு, இன்னொன்னுக்கு இங்க இருக்கு பாருங்களேன் வெஜிடேட்டிவ் நியூக்ளியஸ்னு பேரு. உடல உட்கரு என்று வைத்துக் கொள்ளலாம், ரெண்டாவது ஜெனரேட்டிவ் உட்கரு என்று வைத்துக் கொள்ளலாம். தென் தே ஆர் செப்பரேட்டட் இன்டு செல்ஸ். இது அப்படியே செல்லா மாறிடும். இதுக்கு பேரு ஜெனரேட்டிவ் செல் அப்படின்னு பேரு, இதுக்கு உடல செல் அப்படின்னு பேரு. From the generative cell, இது பேரு two celled stage னு சொல்லுவோம்.
Most of the pollen grains are liberated from the anther lobe at this two-celled stage. பெரும்பான்மையாக மகரந்தங்கள் இந்த 2 செல் நிலையிலிருந்து தான் மகரந்த பையிலிருந்து வெளியே செல்லும். The anther lobe bursts and liberate the pollen grains through the stomium. போன கிளாஸ்ல ஆந்தரோட அமைப்பு பார்த்தோம், மகரந்த பை, அதுல ஸ்டோமியம்னு ஒரு பார்ட் இருக்கும். அந்த ஏரியால burst ஆயினா in this two-celled stage it is liberated from the anther lobe. இந்த 2 செல் நிலையில் தான் பெரும்பான்மையாக இது வெளியேற்றப்படும். 60% of the angiosperms. அது ஞாபகம். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா from the generative cell 2 male gametes are formed. இங்க வரது generative cell தான், இங்க generative nucleus னு கொடுத்திருக்கான். This generative nucleus is converted into 2 male gametes. இதுதான் 2 ஆண் கேமெட்டுகளாக மாறும். அப்ப நீ ஞாபகம் வேண்டியது from a single microspore 2 male gametes are formed. ஒரு மைக்ரோஸ்போர் அல்லது மகரந்தத்திலிருந்து 2 ஆண் கேமெட்டுகள் உருவாகும். இதுதான் இங்க பிரிச்சு காமிச்சிருக்கேன். மைக்ரோஸ்போர், ஃபர்ஸ்ட் வெஜிடேட்டிவ் நியூக்ளியஸ், ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸ், உடல உட்கரு, ஜெனரேட்டிவ் உட்கரு. இது வெஜிடேட்டிவ் செல்லா மாறும். இட் இஸ் சம்வாட் லார்ஜர் இன் சைஸ். இது உடல செல்லாக மாறும், மிக பெரியதாக இருக்கும். another is generative cell. அதுக்கு ஜெனரேட்டிவ் செல்னு பேரு. அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா இந்த போலன் ஜெர்மினேட் ஆகும், முளைக்கும். முளைக்கிறப்ப from the generative cell 2 male gametes are formed. இந்த ஜெனரேட்டிவ் செல்லில் இருந்து 2 ஆண் கேமெட்டுகள் உருவாகும். இதுக்கு பேரு 2-celled stage-னு பேரு. இதுக்கு பேரு 3-celled stage-னு வெச்சுக்கோ. In most of the angiospermous plants, flowering plants, the pollen grains are liberated in this 2-celled stage. பெரும்பான்மையான மலரும் தாவரங்களில் ஆஞ்சியோஸ்பர்மகளில் இந்த pollen grains மகரந்தமானது 2 செல் நிலையில் வெளியேற்றப்படும். In the remaining 40%, it is liberated from the anther lobe at 3-celled stage. எஞ்சியுள்ள 40% தாவரங்களிலே 3-celled stage-ல வெளில போவாங்க. நம்மளுக்கு என்ன முக்கியம்? From a single generative cell 2 male gametes are formed. ஒரு ஜெனரேட்டிவ் செல் அல்லது ஜெனரேட்டிவ் உட்கருவில இருந்து 2 ஆண் கேமெட்டுகள் உருவாகும். So from a single microspore or pollen grain 2 male gametes are formed. ஒரு மைக்ரோஸ்போர் அல்லது மகரந்தத்திலிருந்து 2 ஆண் கேமெட்டுகள் உருவாகும். இதுதான் டெவலப்மெண்ட் ஆஃப் மேல் கேமெட்டோஃபைட் பேர். அப்புறம் இந்த pollen grain சில பேருக்கு அலர்ஜியா இருக்கும். அலர்ஜினா உனக்கு தெரியும், ஒவ்வாமை என்று தமிழிலே கூறுவார்கள். inappropriate excessive response to the external stimuli. நம் உடலானது வெளிக்காரணைக்கு அதி தீவிரமாக பதிலளித்தல். சில பேருக்கு டேப்லெட் போட்டா ஒத்துக்காது, அலர்ஜி ஆயிடும், பயங்கரமா சொரிவான். ஓகேயா? சில பேருக்கு என்ன ஆகும் அப்படின்னா கத்திரிக்காய் சாப்பிட்டா இருக்காது, பயங்கரமா இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் அது மாதிரி அலர்ஜிக்கா இருக்கும். அது மாதிரி நிறைய பேருக்கு போலன் கிரைன்ஸ் அலர்ஜியை காசு பண்ணுவோம். ஒவ்வாமை, inappropriate excessive response to the external stimuli. அதுல ரொம்ப முக்கியமா கொடுத்திருக்கிறது பார்த்தீனியம் ஹிஸ்டிரோபோரஸ் கேரட் கிராஸ்னு பேரு. இன்ட்ரடியூஸ்ட் டு வீட் இன் இந்தியா. இந்தியாவிலே அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு கலை செடி. இட் இஸ் நேட்டிவ் ஆஃப் அமெரிக்கா. இது அமெரிக்கா நாட்டை சார்ந்தது. அமெரிக்காட்ல இருந்து நம்ம வீட்டை வாங்கினோம், கோதுமையை வாங்கினோம். வாங்குறப்ப என்னாச்சு, அந்த கோதுமையோட சேர்ந்து இந்த பார்த்தீனியம் ஹிஸ்டிரோபோரஸ் வந்துடுச்சு. இதோட போலன் கிரைன்ஸை இன்னேல் பண்ணோம்னா சில பேருக்கு அலர்ஜியை காஸ் பண்ணும். So the pollen grains of Parthenium hysteroporus, carrot grass, the common name, causes allergy. இந்த Parthenium hysteroporus என்று அழைக்கப்படுகின்ற கேரட் புல் என்பது அதனுடைய சாதாரண பெயர். இது ஒவ்வாமையினை ஏற்படுத்தும். அப்போ ஒவ்வாமை வரப்ப என்ன வரும்னா காமன் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் அலர்ஜி இஸ் ஆஸ்துமான்னு சொல்லுவோம். நிறைய பேருக்கு என்ன ஆகும், இழுக்க ஆரம்பிச்சிடும் ஆஸ்துமா. அதே மாதிரி bronchitis வரலாம். இன்ஃபெக்ஷன் அண்ட் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் தி bronchi, மூச்சு குழலிலே வீக்கம் ஏற்படலாம். இது எல்லாம் போலன் கிரைனால வந்து ஆஸ்துமா அப்படிங்கிறது உனக்கு தெரியும். காமன் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் அலர்ஜி. பொதுவா அலர்ஜி வந்தாலும் அப்படின்னு சத்தியமூர்த்தி திடீர்னு இழுக்க ஆரம்பிச்சுட்டானா அவனுக்கு ஆஸ்துமா வந்துடுச்சுன்னு அர்த்தம். அது மாதிரி bronchitis, இன்ஃபெக்ஷன் அண்ட் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் தி bronchi, மூச்சு கிளை குழலிலே வீக்கம் ஏற்பட்டு தொற்று ஏற்பட்டு வீக்கம் வரலாம். அதை கிரானிக் ரெஸ்பிரேட்டரி டிசீஸ்னு சொல்லுவா. அதாவது மூச்சு சுவாச மண்டலத்தில் ஏற்படக்கூடிய ஒரு நோய் அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த போலன் கிரைன் பறந்து போறது பத்தியோம்னா ஒவ்வொரு போலன் கிரைனுக்கும் வயபிலிட்டி உண்டு.
உயிர்வாழ் திறன்னு வச்சுக்கலாம். எவ்வளவு நாள் அதனால சர்வைவ் பண்ண முடியும், அதுதான் வயபிலிட்டின்னு சொல்லுவோம். இந்த வயபிலிட்டிக்கு என்சிஆர்டியில 2 கொடுத்துருக்கோம். ரைஸ் அண்ட் வீட், நெல் கோதுமை, இவால வயபிலிட்டி ஜஸ்ட் 30 minutes தான். அதாவது மகரந்த பையிலேருந்து வெள்ளம் வந்துடுதுன்னா, if it is released from the anther lobe, the microsporangium, from the microsporangium, the lifespan is just 30 minutes. 30 நிமிஷத்துக்குள்ள போய் ஃபர்டிலைஸ் பண்ணணும். அது வரையும் தான் அதுக்கு வீரியம் காணப்படும். ஃபர்டிலைசிங் எபிலிட்டி, கருவுறச் செய்யும் திறனானது காணப்படும். அது 2 ரொம்ப முக்கியமா ஞாபகம், ரைஸ் அண்ட் வீட். அது மாதிரி ரோசேசி, லெகுமினோசே, சொலானேசி, இதெல்லாம் ஃபேமிலி நேம். இதுல எடுத்துட்டேன்னா மெயின்டைன் வயபிலிட்டி ஃபார் மந்த்ஸ். இதோட போலன் கிரைன் 5 to 6 months கூட வயபிளா இருக்கும், முளைக்கும் திறனை பெற்றிருக்கும். ஃபர்டிலைசிங் எபிலிட்டி, கருவுறச் செய்யும் திறனானது காணப்படும். ஸோ வயபிலிட்டி ஆக்சுவலி டிபெண்ட்ஸ் ஆன் டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி. வெப்பத்தை பற்றியும் சூழலில் காணப்படுகின்ற அந்த ஹியூமிடிட்டி என்று அழைக்கப்படுகின்ற ஈரப்பதத்தையும் பொறுத்து அமைகிறது என்று கூறுகிறார்கள். ஸோ இது ரொம்ப முக்கியமா ஞாபகம். இப்ப இந்த போலன் கிரைனை பத்தி படிக்கிறதுக்கே சயின்ஸ் வந்துருக்கு தனியா, பாலினாலஜின்னு பேரு. ஸ்டடி ஆஃப் போலன் கிரைன்ஸ் இஸ் செட் டு பி பாலினாலஜி. மகரந்தங்களை பற்றி பயிலக்கூடிய ஒரு அறிவியலுக்கு பாலினாலஜி என்று பெயர். இந்த போலன் கிரைனை வச்சு நிறைய ஸ்டடி பண்றா. பிகாஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் போலன் கிரைன் இஸ் அன்ஆல்டர்ட் ஈவன் ஆஃப்டர் 200 years. இந்த மகரந்தத்தோட அமைப்பு 200 வருஷம் ஆனாலும் ஒண்ணுமே ஆகாது. ஸோ எவல்யூஷனரி ஸ்டடியில பரிணாம வளர்ச்சியை படிப்பதற்கு இதை நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ போலன் கிரைன்ஸ்லயே பேங்க் வந்துடுச்சு. நம்ம காசு பணத்தை போட்டு வைக்கிற மாதிரி பேங்க் இருக்கிற மாதிரி என்ன பண்ணிருக்கா, மகரந்தத்தை ஸ்டோர் பண்றதுக்கு போலன் கிரைன்ஸ் ஆர் ஸ்டோர்ட் இன் போலன் பேங்க்ஸ் at -196 degrees Celsius, -196 degree Celsiusல லிக்விட் நைட்ரஜன் இருக்கு பாருங்களேன், அதுல ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பா. இதுக்கு பேர் கிரையோ ப்ரிசர்வேஷன் பேர். Preserving the pollen grain at -196 degrees Celsius in liquid nitrogen. திரவ நைட்ரஜனில் -196 டிகிரி செல்சியஸ்ல இதை அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்ப வேணுமோ அப்ப யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பேர் கிரையோ ப்ரிசர்வேஷன் பேர். அது முக்கியமா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதான் கிரையோ ப்ரிசர்வேஷனுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட். இதுல லிக்விட் நைட்ரஜன் உள்ள இன்ஸ்ட்ருமெண்ட்ல வச்சுட்டோம்னா போலன் கிரைன் எவ்வளவு நாளானாலும் nothing will happen. The stem cells படிச்சிருப்பேன். The stem cells are preserved in this way. கரு மூல செல்கள் இந்த விதத்திலே தான் பாதுகாக்கப்படுகின்றன என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள். இது கிரையோ பிரிசர்வேஷன் ஒரு கான்செப்ட். ஓகேயா? Dear குட்டீஸ், வணக்கம். Now I like to describe female reproductive system. பெண் இனப்பெருக்க மண்டலத்தை பற்றி ஒரு ஐடியா தரலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா தான் நம்ம போக முடியும். ஓகேயா? அப்ப மேல் reproductive systemத்துக்கு அப்புறமா we are going to read about this female reproductive system. In flowering plants and angiosperms, gynoecium is the female reproductive part formed by the union of carpel or pistil. பெண் இனப்பெருக்க மண்டலத்திற்கு gynoecium சூலகவட்டம்னு சொல்லுவா. It is formed by the union of carpel or pistils. சூலிலைகள் இணைவதன் மூலமாக தோன்றும். And each carpel with 3 parts, namely ovary, style and stigma. ஒவ்வொரு சூலிலையிலையும் 3 பாகம் இருக்கும். சூப்பை, சூழ் தண்டு மற்றும் சூழ்முடி. அது யுனைட் ஆயிருக்கா இல்லையா? On the basis of union, the gynoecium is of 2 types, namely apocarpus and syncarpus. சூலக வட்டம் 2 வகைப்படும். ஒன்னுக்கு பேரு அபோகார்பஸ்னு பேரு, இன்னொன்னுக்கு பேரு சின்கார்பஸ்னு பேரு. Carpels of a flower united, we are calling it as syncarpus, and carpels are free, we are calling it as apocarpus. Syncarpusனா இணைந்த சூலிலை சூலகம்னு பேரு. ஒரு ஃபிளவர்ல 5 கார்பல் இருக்கான்னு வச்சுக்கோ, 5 பேரும் ஃபியூஸ் ஆயிருந்தா அதுக்கு சின்கார்பஸ்னு பேரு, இணைந்த சூலிலை சூலகம்னு பேரு. If the carpels are free, we are calling it as apocarpus. சூலிலைகள் தனித்து காணப்பட்டால் அதற்கு இணையா சூலிலை சூலகம்னு பேர். Syncarpus means carpels are fused and apocarpus means the carpels are free. இணைந்த சூலிலை சூலகம், இணையா சூலிலை சூலகம்னு பேர். இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கான். அப்போகார்பஸ்க்கு மைக்கேலியா செம்பகா,
செண்பகப்பூ உனக்கு தெரியும். செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே அப்படின்னு ஒரு பாட்டு கேள்விப்பட்டிருப்பேன். அந்த செண்பகப்பூ மைக்கேலியா செம்பகா அது ஞாபகம் வச்சுக்கோங்க. பப்பாவர் சோமினிஃபெரம் ஓபியம் பாப்பி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பேன். அது சின்கார்பஸ்க்கு எக்ஸாம்பிளா என்சிஆர்டில கொடுத்திருக்காங்க. இது ஓவரி ஸ்டைல் ஸ்டிக்மா சொன்னேன்னா சூப்பை சூழ் தண்டு சூழ் முடி சொன்னேன்னா இந்த ஸ்டிக்மா இருக்கு பார்த்துவோம்ல, இட் இஸ் a landing platform for pollen grains. மகரந்தம் பறந்து வந்து இது மேலதான் உட்காந்துக்கும். and germination takes place in the stigma region. இங்க வந்து இங்கதான் மகரந்தம் முளைக்கும். so stigma serves as a landing platform for pollen grains. மகரந்தங்கள் வந்து இறங்கக்கூடிய ஒரு இடமாக இது இருக்கிறது. அதே மாதிரி இங்க குறுக்கிறப்ப இதெல்லாம் உனக்கு தெரியும். அப்போகார்பஸ் 1 2 3 3 கார்பலும் ஃப்ரீயா இருக்கு. சின்கார்பஸ் the carpels are fused. சூழ்நிலைகள் இணைந்து காணப்படுகிறது. அதான் இந்த இடத்துல கொடுத்திருக்கா. இந்த இடத்துல ஸ்டைப்னு ஒரு வார்த்தை இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஸ்டாக் ஆஃப் த ஓவரி. சூப்பையின் காம்பிற்கு ஸ்டைப் என்று பெயர். இட் இஸ் த கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் த ஃபேமிலி ஃபேபேசி. ஃபேபேசி குடும்பத்தின் பட்டாணி குடும்பத்தின் சிறப்பு பண்பு. இட் இஸ் a characteristic feature of Fabaceae or pea family. So stalk of the ovary is said to be stipe. Stipitate ovary characteristic feature of the family Fabaceae. சூப்பையின் காம்பிற்கு சூப்பை காம்பு என்ற பெயர் ஃபேபேசி அல்லது பட்டாணி குடும்பத்தில் காணப்படும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள். இது ஒன்னொன்னா குட்டி குட்டியா எக்ஸ்ட்ரா. இதுதான் கைனோசியம். It is formed by the union of carpels or pistils. சூலகவட்டம் என்பது சூழ்நிலைகள் இணைவதன் மூலமாக தோன்றுகிறது. அதுல என்னென்ன பார்ட் இருக்கும்னு சொன்னேன். ஓவரி, ஸ்டைல் அண்ட் ஸ்டிக்மா. சூப்பை, சூழ்தண்டு அண்ட் சூழ்முடி. Inside the ovary the ovules are present. இந்த சூப்பையின் உட்புறத்தே தான் சூழ்கள் காணப்படும். After fertilization, the ovules are converted into seeds and ovary is converted into the fruit wall or pericarp. கருவுறுதலுக்கு பின்னர் இந்த சூழானது விதையாக மாறும், சூழ்பையானது கனியாக மாறும். After fertilization, the ovules are converted into seeds and ovary is converted into the fruit wall or a pericarp. கருவுறுதலுக்கு பின்னர் சூழ் விதையாக மாறும், சூழ்பையானது கனியாக மாறும். இதுல இந்த தலாமஸ்னு ஒண்ணு கொடுத்திருக்கா. பூத்தலம்னு பேர். The tip of the pedicel on which the floral leaves are arranged is said to be thalamus or a receptacle or a torus. மலர்காம்பின் நுனியில் எந்த பகுதியில் மலர் இலைகள் அமைந்திருக்கிறதோ அதற்கு பூத்தலம் என்று பெயர். Tip of the pedicel is said to be thalamus or a receptacle or a torus on which the floral leaves are arranged. மலர்காம்பின் முனைப்பகுதியில் மலர் இலைகள் அமைந்திருக்கும் இடத்திற்கு பூத்தலம் என்று பெயர். Thalamus where the floral leaves are attached. மலர் இலைகள் இணைந்திருக்கும். அடுத்தது பிளாசன்டேஷன் 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்சு. சூழ் ஒட்டு முறைன்னு தமிழ்ல சொல்லுவோம். Placenta is a cushion-like tissue present in the ovary wall. சூப்பை சுவரிலே காணப்படுகின்ற ஒரு திசுவிற்கு சூழ் ஒட்டு திசு என்ற பெயர். The mode of arrangement of placenta in the ovary wall is said to be placentation. சூப்பை சுவரிலே சூழ் ஒட்டு திசு அமைந்திருக்கும் விதத்திற்கு சூழ் ஒட்டு முறை என்ற பெயர். 11th ஸ்டாண்டர்ட் ஞாபகம் வச்சுக்கோ, நான் ரொம்ப டிஸ்கிரைப் பண்ணல. So placenta is a cushion-like tissue present in the ovary wall. சூப்பை சுவரிலே காணப்படுகின்ற ஒரு திசுவிற்கு சூழ் ஒட்டு திசு என்ற பெயர். The mode of distribution of placenta in the ovary wall is said to be placentation. சூப்பை சுவரிலே சூழ் ஒட்டு திசு அமைந்திருக்கும் விதத்திற்கு சூழ் ஒட்டு முறை என்ற பெயர். Marginal placentation, axial placentation, parietal placentation, basal placentation, free central placentation, apical placentation. விளிம்பு சூழ் ஒட்டுமுறை, அச்சு சூழ் ஒட்டுமுறை, சுவர் சூழ் ஒட்டுமுறை, மைய அச்சு சூழ் ஒட்டுமுறை, அடிச்சூழ் ஒட்டுமுறை. இது மாதிரி நிறைய சூழ் ஒட்டுமுறையை நம்ம 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருக்கோம். அதை இந்த இடத்துல உனக்கு ஞாபகத்தை கொடுத்துருக்கேன். இது எல்லாம் இது உள்ள இருக்கும். இதோட கிராஸ் செக்ஷன் தான் இது. இதனுடைய குறுக்கு வெட்டு தோற்றம் தான் இது. இந்த சின்ன சின்னதா இருக்கு பாருங்களேன், இந்த முட்டைக்கு பேரு ஓவியூல்ஸ்னு பேரு, சூழ்கள் என்று பெயர். அது ஞாபகம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கிறது the structure of megasporangium or ovule. இது போறதுக்கு முன்னாடி நீ இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இது கைனோசியம் கார்பல் சொன்னேன்னா, கார்பல் is also known as megasporophyll. இந்த கார்பலுக்கு பேரு megasporophyll பேரு. The ovule is also known as megasporangium.
இந்த சூல்களை மெகாஸ்பொராஞ்சியம் என்று அழைப்பர். கார்பல் மெகாஸ்பொரோஃபில், சூலிலை மெகாஸ்பொரோஃபில். ஓவியூல் ஒரு மெகாஸ்பொராஞ்சியம், சூல் அல்லது மெகாஸ்பொராஞ்சியம். இப்ப நம்ம பார்க்க போறது அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியூல் ஆர் மெகாஸ்பொராஞ்சியம். அந்த சூலின் அமைப்பு எவ்வாறு காணப்படுகிறது? திஸ் இஸ் த எல்எஸ் ஆஃப் ஓவியூல், அதாவது சூலின் நீள்வெட்டு தோற்றம் என்று வைத்துக் கொள்ளலாம். The stalk of the ovule is said to be funicle. சூல் பையின் காம்பு, சூலின் சூல்பை அல்ல, சூலின் காம்பிற்கு சூல் காம்பு என்று பெயர். ஆங்கிலத்தில் funicle என்று அழைப்பார்கள். It is with the two ends, the ovule with one is the micropylar region, another is the chalazal end. அதாவது இந்த இடம் இருக்கு பாருங்க போல, இதுக்கு சூல் துளை என்று வைத்துக் கொள்ளலாம். அதற்கு ஆப்போசிட்டா இருக்கிறதுக்கு சலாசா முனை என்று பெயர். அப்புறம் இந்த இடத்துல பாருங்க, இந்த ஃபியூனுக்களும் ஓவியூலும் எங்க கனெக்ட் ஆறதோ அதுக்கு ஹைலம்னு பேர். இந்த இடத்துல கொடுத்துருப்பேன் பாருங்க. The body of the ovule fuses with funicle in the region called hilum. இந்த ஃபியூனுக்கள் சூல் காம்பும் சூலும் எங்க கனெக்ட் ஆறதோ அதுக்கு பேர் ஹைலம்னு பேர், அந்த இடத்துக்கு பேர். அப்புறம் வேற என்ன தெரிஞ்சுக்கணும்? The ovule is surrounded by integuments. இந்த சூலினை சூழ்ந்து சூல் உரைகள் காணப்படும். அவுட்டர் அண்ட் இன்னர் இன்டெகுமெண்ட், வெளி உரை உள் உரை என்ற இரண்டு உரைகளை பெற்றிருக்கும். And inside the integument the nucellus tissue is present. இந்த சூல் உரைகளின் உட்புறத்தே நியூசல்லஸ் என்ற ஒரு திசு காணப்படும். This nucellus tissue supply nutrients to the developing female gametophyte. வளருகின்ற பெண் கேமெட்டோஃபைட்டிற்கு உணவூட்டத்தை அளிக்கக்கூடிய பணியினைத்தான் இந்த நியூசல்லஸ் திசுவானது செய்யும். இந்த இடத்துல நியூசல்லஸ்னு காமிச்சிருப்பான். இது அவுட்டர் இன்டெகுமெண்ட், இது இன்னர் இன்டெகுமெண்ட். இதுக்கு பேரு நியூசல்லஸ் டிஷ்யூன்னு பேர். இது வெளியுறை, இது உள்வுறைன்னு வச்சுக்கோ. இதுக்கு பேரு நியூசல்லஸ் டிஷ்யூன்னு வச்சுக்கோ. This nucellus tissue supply nutrients to the developing female gametophyte. இந்த சூளுரைகளின் உட்புறத்தை காணப்படுகின்ற நியூசல்லஸ் திசுதான் இந்த பெண் கேமெட்டோஃபைட்டிற்கு உணவூட்டத்தை அளிக்கும். Or the female gametophyte is embedded in the nucellus. நியூசல்லஸ் திசுவில் இது பதித்து வைக்கப்பட்டிருக்கும். This female gametophyte is developed from the megaspore. இது மெகாஸ்போரிலிருந்து உருவாகும். ஓகே, திருப்பி சொல்லிடுறேன். Stalk of the ovule, funicle. சூலின் காம்பிற்கு சூல் காம்பு என்ற பெயர். The portion of the funicle connected with the ovule is said to be hilum. சூல் காம்பையும் சூலும் எந்த இடத்துல இணைக்கிறதோ அந்த ரீஜனை ஹைலம் சொல்லுவாங்க. The ovule is surrounded by integuments. இதனை சூழ்ந்து பாதுகாப்பு உரைகள் காணப்படும். Outer and inner integument, வெளி மற்றும் உள் உரை. Inside the inner integument, the nucellus tissue is present. இந்த உள்புறையின் உட்புறத்தை நியூசல்லஸ் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு திசு காணப்படும். This nucellus supply nutrients to the developing female gametophyte or megaspore. உட்புறத்தை காணப்படுகின்ற பெண் கேமெட்டோஃபைட் அல்லது மெகாஸ்போரிற்கு உணவூட்டத்தை அளிக்கக்கூடிய பணியினைத்தான் இந்த நியூசல்லஸ் ஆனது தெரியும். அப்புறம் கீழே பார்த்த எல்லாம் மைக்ரோபைலர் ரீஜன் அண்ட் சலாசல் ரீஜன் இருக்கும். மைக்ரோபைல் முனை மற்றும் சலாசல் முனை. Through the micropylar region, entry of pollen grains takes place. இதன் வழியாகத்தான் மகரந்தமானது உள்ளே நுழையும். இதுக்கு தான் இவ்வளவு எக்ஸ்பிளனேஷன். இது ஃபீமேல் கேமெட்டோஃபைட் சொல்லுவா, பெண் கேமெட்டோஃபைட் சொல்லுவா. எம்ப்ரையோசாக், கருப்பை என்றும் அழைப்பார்கள். It is developed from the megaspore. இது மெகாஸ்போரிலிருந்து உருவாகும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள். Dear cuties, now I like to describe megasporogenesis. Megaspore உருவாக்கத்தை பற்றி படிக்க இருக்கின்றோம். The development of megaspore from the megaspore mother cell is said to be megasporogenesis. அதாவது இதுதான் மெகாஸ்போர் தான் இப்படி மாறுறது. அந்த மெகாஸ்போர் ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு ப்ராசஸ்க்கு பேர் தான் மெகாஸ்போரோஜெனசிஸ்னு பேர். Actually, megaspore mother cell no tarpa, which undergo meiotic cell division to form 4 haploid megaspores. And the megaspore தாய் செல் குன்றல் பகுப்பில் ஈடுபட்டு 4 மெகாஸ்போர்களை உருவாக்குவார்கள். 3 megaspores disintegrates. 3 மெகாஸ்போர்கள் அழிந்துவிடும்.
one megaspore develops into the female gametophyte. எஞ்சியுள்ள ஒரு மெகாஸ்போர் தான் பெண் gametophyte ஆக மாறும். அப்ப ஒரு மெகாஸ்போர்ல ஒரு நியூக்ளியஸ் இருக்கும், அது ரெண்டு நியூக்ளியஸா மாறும். It is converted into 4. Finally, it is converted into 8. அப்போ ஒரு மெகாஸ்போர்ல ஒரு நியூக்ளியஸ் இருக்கும், it will become 2, 4 and 8. இந்த 8ல என்ன பண்ணுவான்னா 3 நியூக்ளியஸ் மேல போய் இது மாதிரி அரேஞ்ச் ஆயிடுவான். அது பேரு சலாசல் எண்ட். அங்க இருக்கிறவால ஆன்டிபோடல்ஸ் சொல்லுவோம். கீழே பார்த்தேன்னா 3 நியூக்ளியஸ் அரேஞ்ச் ஆவா. இதுக்கு எக் அப்பராட்டஸ் பேர், கரு சாதனம் என்று அழைப்பார்கள். நடுவுல 2 நியூக்ளியஸ் இது மாதிரி இருப்பான். ஓகேயா? இது பார்த்தேன்னா இது ஒரு செல், 2 செல், 3 செல்லா மாறும். இங்க ஒரு செல், 2 செல், 3 செல்லா மாறும். இது எல்லாம் சேர்ந்து ஒரே செல்லா இருக்கும். அப்ப ஆக்சுவலி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 நியூக்ளி இருப்பா. பட் 7 செல்டு ஸ்டேஜ்ல இருக்கும். செல் நம்பர் 1, செல் நம்பர் 2, செல் நம்பர் 3, செல் நம்பர் 4, செல் நம்பர் 5, 6, 7. So 8 nucleated 7 celled stage அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு தான் மெகாஸ்போரோஜெனசிஸ். அதுல இருந்து தான் இந்த ஃபீமேல் gametophyte ஃபார்ம் ஆகும். So development of megaspore from the megaspore mother cell is said to be megasporogenesis. மெகாஸ்போர் தாய் செல்லில் இருந்து மெகாஸ்போர் உருவாகக்கூடிய நிகழ்விற்குத்தான் மெகாஸ்போரோஜெனசிஸ் என்ற பெயர். 4 megaspores are formed, 3 disintegrates and only 1 is functional. ஒரு மெகாஸ்போர் தாய் செல்ல இருந்து 4 மெகாஸ்போர் ஃபார்ம் ஆவா, 3 செத்து போயிடுவா, ஒன்னே ஒன்னு ஃபங்க்ஷனலா இருக்கும். The functional megaspore is converted into the female gametophyte or embryo sac. அந்த functional megaspore தான் பெண் gametophyte அல்லது கருப்பையாக மாறும். மெகாஸ்போர்ல ஒரு நியூக்ளியஸ் இருப்பா. It will become 2. 1 2 மாறும், 4 மாறும், 8 மாறும். 2, 4, 8. இந்த 8 இது மாதிரி அரேஞ்ச் ஆகும். மேல 3 நியூக்ளியஸ் இது மாதிரி அரேஞ்ச் ஆகி they are converted into 3 cells. அதுக்கு ஆன்டிபோடல்ஸ்னு பேரு. கீழே இது மாதிரி 3 அரேஞ்ச் ஆயிடுவா. இதுக்கு எக் அப்பராட்டஸ், கருவுணவு சாதனம் என்று அழைப்பார்கள். அந்த மிடில் செல் வித் 2 நியூக்ளி, நடுவில் இருக்கிற செல்லில் 2 உட்கரு இருப்பா. அவளுக்கு பேர் போலார் நியூக்ளின்னு பேர். இத சென்ட்ரல் செல்னு சொல்லுவா. ஜெனரலி மத்தியில் இருக்கக்கூடிய செல். ஓகேயா? இதுக்கு தான் அப்படி இங்க இப்படி கொடுத்துருக்கு டெவலப்மெண்ட் எப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் ஒரு மெகாஸ்போர் மதர் செல்ஸ் இருப்பா. அதுல மியோட்டிக் செல் டிவிஷன் நடக்கும். 4 megaspores are formed. 4 megaspore ஃபார்ம் ஆவா. 3 disintegrates. 3 பேர் செத்து போயிடுவா. Only 1 is functional. ஒன்னு மட்டும் ஃபங்க்ஷனலா இருக்கும். அதுதான் ஒரு நியூக்ளியஸ். It will become 2. 2 becomes 4. 8 மாறுவா. 8 இது மாதிரி அரேஞ்ச் ஆயிடுவா. இதுதான் 8 நியூக்ளி and 7 celled stage. 8 உட்கருக்கள் 7 செல்களை பெற்றிருக்கும். இங்க 3 செல், இங்க 3 செல், இங்க ஒரு செல். அதான் சென்ட்ரல் செல், மத்திய செல் சொல்லுவா. வித் 2 நியூக்ளி, 2 போலார் நியூக்ளி, துருவ உட்கருக்களை பெற்றிருக்கும். இவா 2 பேரும் ஃபியூஸ் ஆகி it will become secondary nucleus. இவர்கள் இருவரும் இணைந்து இருமய நிலையில் உள்ள செகண்டரி உட்கருவா மாறுவா. 2ஆம் நிலை உட்கரு. n plus n is equal to 2n அப்படின்னு மாறும். இந்த ஸ்ட்ரக்சரை தான் இங்க திருப்பி கொடுத்துருக்கோம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபீமேல் gametophyte எடுத்துட்டோம்னா அது ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம். 1 செல், செல் நம்பர் 1, செல் நம்பர் 2, செல் நம்பர் 3, செல் நம்பர் 4, செல் நம்பர் 5, செல் நம்பர் 6, செல் நம்பர் 7. 8 nucleus, 7 cell. Nucleus 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 8 nucleus இருப்பா. But it is in the 7 celled stage. இதுக்கு monosporic development னு பேர். If the embryo sac is developed from a single megaspore, then it is known as monosporic development. பெண் gametophyte அல்லது கருப்பையானது ஒரு மெகாஸ்போரிலிருந்து வந்தால் அதற்கு மோனோஸ்போரிக் வளர்ச்சி என்று பெயர். இதுக்கு பேரு உங்களுக்கு ஒவ்வொன்றுக்கு பேர் கொடுத்திருப்பா. இதுக்கு பேர் எக் அப்பராட்டஸ், கருவுணவு சாதனம் என்று அழைப்பார்கள். கருச்சாதனம், கருவுணவு அல்ல, கருச்சாதனம். எக் apparatus with 1 egg and 2 synergids. ஒரு அண்டத்தினையும் 2 சைனர்ஜிடுகளையும் பெற்றிருக்கும். இந்த சென்ட்ரல் செல் have 2 polar nuclei. மத்திய செல்லிலே 2 உட்கருக்கள் காணப்படும். and antipodal cells. இது 3 பேர் கொடுத்திருக்கோம். ஓகேயா? இது எம்ப்ரியோ சாக், ஃபீமேல் gametophyte இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்.
அப்புறம் எக்ஸ்ட்ராவா நீ தெரிஞ்சுக்க வேண்டியது உங்க புக்ல கொடுத்திருந்தா என்சிஆர்டில ploidy of cells. ploidyனா எவ்வளவு குரோமோசோம் கற்றை இருக்கிறது. ஒரு செட் இருந்தால் haploid. If it is possesses only one set haploid, two sets diploid, இரண்டு கற்றை இருந்தால் இருமயம், ஒரு கற்றை இருந்தால் ஒருமயம், triploid மும்மயம் சொல்லுவா, polyploid பன்மயம்னு சொல்லுவா. இது ஒவ்வொன்றுக்கும் கேட்டிருந்தா அதுக்காக எங்க போட்டிருக்கு. நியூசெல்லஸ் அப்படின்னு ஒரு டிஷ்யூ பார்த்தோம். Nucellus tissue supply nutrients to the developing female gametophyte. பெண் gametophyte இருக்கு ஊட்டத்தை அளிக்கக்கூடிய ஒன்று. It is always diploid in nature. இருமய நிலையில் காணப்படும். Megaspore mother cell, megaspore toy cell, it is also diploid in nature. Functional megaspore is a haploid. செயல்படும் megaspore என்பது ஒருமய நிலையில் காணப்படும். Because it is the end product of meiotic cell division. இது மியோசிஸ் செல் பிரிதலின் இறுதியில் தோன்றுவதால் ஒருமய நிலையில் காணப்படும். Female gametophyte, pen gametophyte, it is a haploid, ஒருமய நிலையில் காணப்படும். Because female gametophyte is developed from the megaspore. இந்த pen gametophyte என்பது மெகாஸ்போரிலிருந்து உருவாகிறது. Megaspore is haploid in nature. That's why female gametophyte is also haploid in nature. Megaspore haploid இருக்கிறதுனால அதுல இருந்து ஃபார்ம் ஆற ஃபீமேல் கேமெட்டோஃபைட் பெண் கேமெட்டோஃபைட் என்னவா இருக்கும் ஹாப்ளாய்டா இருக்கும். அதுக்கப்புறம் இது ரெண்டும் உங்க புக்ல கொடுத்திருந்தா ஓவரி வித் ஒன் ஓவியூல், ஒரு சூழ்பையிலே ஒரே ஒரு சூழ் காணப்படுதல். வீட், பேடி, மேங்கோ, கோதுமை, நெல், மாங்கொட்டையை உடைச்சல்ல உள்ள ஒரே ஒரு சீடு இருக்கும். அதுக்காக இங்க கொடுத்துருக்கு. மெனி ஓவியூல்ஸ் இன் ஓவரி, ஒரு சூழ்பையிலே பல சூழ்கள் காணப்படுதல். பப்பையா, பப்பாளியை ஞாபகம் வச்சுக்கோ. வாட்டர்மெலான், இப்ப தர்பூசணி பழம் அதை ஞாபகம் வச்சுக்கோ. ஆர்ச்சிட்ஸ், ஆர்க்கிடுகளை ஞாபகம் வைத்துக்கொள். இது எல்லாத்துலயும் இது இருக்கும். அப்போ ஒன் ஓவியூல் ஒன் ஓவரி, அதாவது ஓவரி வித் ஒன் ஓவியூல், சூழ்பையின் உட்புறத்தை ஒரே ஒரு சூழ் இருத்தல். வீட், கோதுமை, பேடி, நெல்ல உரிச்சா ஒரே ஒரு அரிசி இருக்கும். மேங்கோ, உள்ள ஒரே ஒரு சீடு இருக்கும். மேங்கோ வித் ஒன்லி ஒன் சீடு, விதை. மெனி ஓவியூல்ஸ் இன் ஓவரி, பல சூழ்களை பெற்றிருக்கக்கூடிய சூழ்பை. பப்பையா, பப்பாளி வெட்டினேன்னா நிறைய சீடு இருக்கும். வாட்டர்மெலன், தர்பூசணி பழம் வெட்டினேன்னா நிறைய சீடு இருக்கும். ஆர்ச்சிட்ஸ், ஆர்க்கிடுகள், இதெல்லாம் எக்ஸாம்பிளா கொடுத்துருக்காங்க குட்டி. தேங்க்ஸ் a lot for hearing. Thank you very much. Thank you.